இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி 1.2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு இது வந்து -44 ப்ளஸ் டேஸ் ஈக்குவல் டு -88. நமக்கு இந்த இடத்துல மதிப்பு தெரியணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போது எக்ஸு கண்டுபிடிக்கணும்னா இந்த -44 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +44 மாறும். ஏற்கனவே -88, அடுத்து +44. இப்போ இதிலேருந்து இதை கழிப்போம். -88லேருந்து 44 கழிச்சா நமக்கு -44ன்னு வரும். இப்போது இந்த இடத்துல நமக்கு -44ன்னு வரணும். இப்போ ரெண்டையும் கூட்டினா -88. அடுத்து பாருங்கள், டேஸ் -75 ஈக்குவல் டு -45. இந்த இடத்துல உள்ள மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ எக்ஸு தான் தேவை. இப்போ இந்த -75 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +75 மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு -45 + 75. இப்போ 75லேருந்து 45 கழிக்கணும். 0, இது வந்து 3. அப்போ நமக்கு இங்கே வந்து +30ன்னு வரும். அடுத்து பாருங்கள், டேஸ் மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே +50 ஈக்குவல் டு -80. இந்த இடத்துல எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இது மைனஸு ப்ளஸ்ஸு நமக்கு -50 ஈக்குவல் டு -80. இப்போது எக்ஸு தான் கண்டுபிடிக்கணும். -50 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +50 மாறும். -80 ஏற்கனவே இருக்குது. அடுத்து +50 நம்ம கழிச்சோம்னா -30ன்னு வரும். அடுத்து பாருங்கள், சரியா தவறா. ஃபஸ்ட்டு இது வந்து -675 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -400 ஈக்குவல் டு -1075ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த -675 எழுதிடுவோம். மைனஸும் ப்ளஸ்ஸு 400. அப்போ 675 -675லேருந்து நம்ம 400 கழிக்கணும். 5, 7, 2 -275 தான் கிடைக்கும். இவங்க -1075ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 15 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -18க்கு 15 + 18 சமமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சரிதான். ஏன் அப்படின்னா இந்த 15 எழுதுவோம். மைனஸும் ப்ளஸ்ஸு, அடுத்து இந்த 18. இப்போ ரெண்டுமே சமந்தான். அடுத்து மூணாவது பாருங்கள், -45 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -8 ஈக்குவல் டு -8 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -45. அதாவது A மைனஸ் B ஈக்குவல் டு B மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறு. ஏன்னா A மைனஸ் B நாட் ஈக்குவல் டு B மைனஸ் ஏன்னு வரும். இதே இது A ப்ளஸ் B ஈக்குவல் டு B ப்ளஸ் A. இது வந்து சரி. இது வந்து தவறு. அடுத்து பாருங்கள், கீழுள்ளவற்றின் மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு இது வந்து -3 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -4. இப்போ -3 எழுதிடுவோம். மைனஸும் பெருக்கும்போது +4ன்னு வரும். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து +1ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது வந்து 7 மைனஸ் -10. 7 மைனஸும் ப்ளஸ்ஸு 10. அப்போ நமக்கு 17ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், 35 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -64. இப்போ 35 மைனஸும் ப்ளஸ்ஸு 64 கூட்டணும்னா 4 5 9 6 3 9 நமக்கு 99ன்னு கிடைக்கும். அடுத்து நாலாவது பாருங்கள், -200 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே 100. இப்போ -200 இந்த மைனஸும் இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸாக வரும். -100. இப்போ இதையும் கூட்டினா நமக்கு -300ன்னு கிடைக்கும். அடுத்து நாலாவது சம் பாருங்கள், கபிலன் தன்னிடம் 10 பென்சில்களை வைத்திருந்தார். அதில் 2 பென்சில்களை செந்திலுக்கும் 3ஐ கார்த்திக்குக்கும் கொடுத்து விட்டார். மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். மொத்த பென்சில்களிலிருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் அவரிடம் மீதம் உள்ள பென்சில்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்மு பார்க்க தான் பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸி. கபிலன்ட்ட மொத்தம் எவ்வளோ பென்சில் இருக்குது? 10 இருக்குது. அதில்
செந்திலுக்கு 2, கார்த்திக்கு 3 கொடுத்துட்டாங்க. அப்போ 5 இதை கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தம் 10லேருந்து 5 கழிச்சிடணும். அப்போது கபிலன்ட்ட இருக்க பென்சிலோட எண்ணிக்கை 5. ஏன்னா 10லேருந்து செந்திலுக்கு 2, கார்த்திக்கு 3, இப்போ 5. 10லேருந்து 5 போச்சுன்னா 5. இப்போ கபிலன்ட்ட இருக்கிற பென்சிலோட எண்ணிக்கை 5. அடுத்து பாருங்கள், மறுநாள் அவருடைய தந்தை மீண்டும் 6 பென்சில்கள் தருகிறார். 5 பென்சில் இருக்குது, அதோட தந்தை வந்து 6 பென்சில் கொடுக்காங்க. அப்போ 11 இருக்கும். அடுத்து பாருங்கள், மொத்த பென்சில்களில் இருந்து 8 பென்சில்களை அவருடைய தங்கைக்கு கொடுத்தால் 11லேருந்து 8 தங்கைக்கு கொடுத்துருந்தாரு. தங்கைக்கு கொடுத்தது வந்து 8. இப்போ 11லேருந்து 8 கழிப்போம், நமக்கு மீதம் எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். இப்போ மீதம் வந்து 3 பென்சில் வந்து அவர்கிட்ட இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து 3. அடுத்து 5வது சம் பாருங்கள். ஒரு மின்தூக்கி தற்போது தரைத்தளத்தில் உள்ளது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து மின்தூக்கி வந்து தரைத்தளத்தில் இருக்குது. தரைத்தளம்னா 0. அடுத்து பாருங்கள், அது 5 தளங்கள் கீழே செல்கிறது. தரைத்தளத்திலிருந்து 5 வந்து கீழே போகுது. அப்போ வந்து -5. கீழே போனால் மைனஸ் சிம்பிள் போடுவோம், மேலே போனால் ப்ளஸ் சிம்பிள் போடுவோம். பிறகு அங்கிருந்து 10 தளங்கள் மேலே செல்கிறது. இப்போ +10 எனில் தற்போது மின்தூக்கி எந்த தளத்தில் இருக்கும்? இப்போ எங்கே இருக்கும்? 5ல் இருக்கும். இது இப்படி செய்யணுன்னே அவசியம் இல்லை. தரைத்தளத்துலேருந்து கீழே 5 போகுது, அப்போ -5ன்னு இருக்கும். அதிலிருந்து மேலே 10 போகும்போது ஏற்கனவே 5 போகும்போது திரும்ப 0ல் நிற்கும். அதிலிருந்து 5 போகும். அப்போது நமக்கு வந்து 5வது தளத்தில் வந்து மின்தூக்கி இருக்கும். அடுத்து 6வது பாருங்கள். காலை எழுந்திருக்கும் போது கலாவின் உடல் வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. அவள் காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டாள். பிறகு 2 மணி நேரம் கழித்து உடல் வெப்பநிலை 2 டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்தது எனில் கலாவின் தற்போதைய உடல் வெப்பநிலையை காண்க. அதாவது 2 இது குறைஞ்சிருச்சுன்ட்டாங்க. அப்போ இதை கழிப்போம். இப்போ 100 டிகிரின்னு வரும். 100 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்த சம் பாருங்கள். -17 உடன் எந்த எண்ணை கூட்ட -19 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ -17 எழுதிடுவோம். எந்த எண்ணை கூட்டன்னு கேட்டிருக்காங்க, அந்த எண் தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். கூட்டங்கிறதுனால ப்ளஸ் சிம்பிள். அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஆன்சர் வந்து -19ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஈக்குவல் டு -19ன்னு எழுதிருக்கோம். இப்போ நமக்கு எக்ஸு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு -17 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +17 மாறுமா. அப்போ -19 ஏற்கனவே இருக்கிறத எழுதிடுவோம். +17. இப்போ நமக்கு -2ன்னு கிடைக்கும். அப்போது -17ஓட -2 கூட்டுனா நமக்கு -19 கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து -2. அடுத்த சம் பாருங்கள். ஒரு மாணவரிடம் -47 இருந்து -12 கழிக்க கேட்கப்பட்டது. அவருக்கு விடை -30 என கிடைத்தது. அது சரியா தவறா நியாயப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து -30ன்னு கிடைக்கி அது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு மாணவரிடம் -47 -12 கழிக்கன்னு சொல்லிட்டாங்க. -47 கழித்தல் -12 இப்படி தான் எழுதணும். இப்போ கழிக்கன்னு சொன்னதுனால -47 -12ன்னு போட்டக்கூடாது. ஏன்னா -47 -12 கழிக்கணும். அப்போ மைனஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே -12ன்னு எழுதணும். இப்போ -47 மைனஸும் +12ன்னு வரும். இப்போ -47 +12 கழிக்கணும். ஏன்னா ஒன்று வந்து மைனஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் வருதோ அதை போடுவோம். 7லேருந்து 2 போச்சுன்னா 5. இப்போ 4லேருந்து 1 போச்சுன்னா 3. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால -35ன்னு எழுதுவோம். இப்போ அந்த இது வந்து தவறு. ஏன்னா ஆன்சர் வந்து -35 தான் வரும். அவருக்கு வந்து -30ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து -5 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே -18. ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. -5 மைனஸும் +18. இப்போ 18லேருந்து 5 கழிக்கணும். கழித்தா நமக்கு 13ன்னு கிடைக்கும். பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான். இப்போ 13 வரும். அடுத்த சம் பாருங்கள். -100 -0 +100 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க.
100 மைனஸ் 0னாலும் மைனஸ் 100 தான். அடுத்து இந்த ப்ளஸ் 100. அடுத்து பாருங்கள், இது ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு, அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்கும்.